பச்சை நெற்பயிர்கள், தேங்காய் மரங்கள், மண் வீடுகள் நிறைந்த ஒரு அழகான கிராமத்தில் மீனாட்சி பாட்டி என்ற அன்பான பாட்டி வாழ்ந்து வந்தார். அவருடைய சிறிய சிவப்பு கூரை வீட்டில் அமைதியாக வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது. ஆனால் வார இறுதியில் அவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார். ஏனெனில் அந்த நாட்களில் அவருடைய பேரக்குழந்தைகள் அவரை பார்க்க வருவார்கள். ஒரு சனிக்கிழமை காலை, பாட்டி பாட்டி, நாங்க வந்துட்டோம். அடா என் குட்டீஸ்களா, எப்ப வந்தீங்க? இப்பதான் பாட்டி. இன்று என்ன சமைக்க போறீங்க? பாட்டி, எனக்கு மீன் குழம்பு வேண்டும். சரி சரி, இன்று உங்களுக்காக ஸ்பெஷல் மீன் குழம்பு செய்வேன். அதை கேட்டவுடன் குழந்தைகள் மிகவும் மகிழ்ந்தார்கள். அடுத்ததாக பாட்டி தனது சிறிய கூடை எடுத்துக்கொண்டு கிராம மீன் சந்தைக்கு சென்றார். அங்கே புதிதாக பிடிக்கப்பட்ட மீன்களெல்லாம் இருந்தன. வணக்கம் பாட்டி, இன்று ரொம்ப ஃப்ரெஷ் மீன் இருக்கு. அப்படியா, என் பேரக்குழந்தைகளுக்காக நல்ல மீன் கொடு. பாட்டி நல்ல மீனை வாங்கி வீட்டிற்கு திரும்பினார். வீட்டுக்கு வந்தவுடன் பாட்டி சமையலை ஆரம்பித்தார். முதலில் மீனை நன்றாக சுத்தம் செய்தார். பிறகு சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகாய், கொத்தமல்லி விதையெல்லாம் சேர்த்து மசாலா அரைத்தார். கார்த்திக் கியூரியஸாக, பாட்டி, இவ்வளவு மசாலா ஏன்? அதுதான் மீன் குழம்பின் ரகசியம். பிறகு பாட்டி மண்பானையை அடுப்பில் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றினார். அதில் கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்தார். வாசனை முழு வீட்டையும் நிரப்பியது. வாவ் பாட்டி, ரொம்ப நல்ல வாசனை. பிறகு புளி தண்ணீர் சேர்த்து குழம்பை கொதிக்க வைத்தார். அதன் பிறகு மெதுவாக மீன் துண்டுகளை சேர்த்தார். இம்பேஷண்டாக சிறிது நேரம் கழித்து, பாட்டி, குழந்தைகளா, சாப்பாடு ரெடி. பாட்டி வாழை இலையில் சூடான சாதம் பரிமாறி அதன் மீது சுவையான மீன் குழம்பை ஊற்றினார். கார்த்திக், பாட்டி, இது ரொம்ப சுவை. அனு, நான் இதுவரைக்கும் இப்படிப்பட்ட சுவையான மீன் குழம்பு சாப்பிட்டதே இல்ல. ரவி, பாட்டி, நீங்க தான் உலகத்திலேயே பெஸ்ட் குக். பாட்டி அவர்களை பார்த்து பாசமாக சிரித்தார். பாட்டி, அன்போடு சமைத்தால்தான் உணவு ருசியாக இருக்கும். அந்த சிறிய கிராம வீடு அன்றைய நாள் சிரிப்பும் அன்பும் நிரம்பியது. பாட்டியின் மீன் குழம்பின் வாசனையும் அந்த இனிய நினைவுகளும் குழந்தைகளின் மனதில் என்றும் நிலைத்து நின்றது. அன்போடு செய்த உணவு குடும்பத்தை இன்னும் நெருக்கமாக இணைக்கிறது.